Hi friends, welcome to Sheejatek Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். லிரிக்ஸை பார்த்தாலே தெரியுது டபுள் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது. இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கைன் மாஸ்டரில் எல்லாம் நம்ம எடிட் பண்ணல, அலைட் மோஷன் அந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ண போகிறோம். இது அலைட் மோஷனோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னால லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த வெர்ஷன் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.1.4 அந்த வெர்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 4:5 அதில் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை நியூ ப்ராஜெக்ட் இருக்க இடத்துல நான் வந்து லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த லைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு இல்லை ஒயிட் கலர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கலருமே செட் பண்ண வேண்டாம். இதில் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜஸில் நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன இமேஜஸ் செட் பண்ணணுமோ அந்த இமேஜஸ் இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வியூ ஆல் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதான் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் ஒரு இமேஜஸ் செட் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜஸ் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்திங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரைட் சைடில் ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணதுக்கு இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம், ஓகேவா? சைஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா வந்து இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா 4 சைடுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து பண்ணி வச்சுட்டோம். வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு டியூரேஷனுக்கு ஒரு கிளாக் சிம்பிள் போல் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட்க்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 13 செகண்ட்க்கு நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறோம், ஓகே. நீங்கள் வந்து 30 செகண்ட்க்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 20 செகண்ட் அப்படிக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் கீழே ஓப்பன் ஆகும். அதில் வந்து எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்விங் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் எஃபெக்ட் அந்த பேஜுக்குள்ளே போயிடும். பார்த்திங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்விங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதில் வந்து 0.32 அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, 0.32 கொடுத்தாச்சு. ஆங்கிள் 1 அந்த இதில் வந்து என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா -4 கொடுக்கணும். நீங்கள் வந்து இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி -4 இல்லாட்டா -6 அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆங்கிள் 2ல் வந்து +6 கொடுத்துக்கோங்க. ஓகே, அதில் வந்து -6 கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து +6 இதில் வந்து இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாலும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வேவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து ட்ரையாங்கிள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா வந்து அழகாட்டு வந்து உங்களுக்கு ஷேக் ஆகி ஸ்விங் அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடியோ சாங் செட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு இதை பேக் வந்துக்கலாம். பேக் வந்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவாக செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை ஆடியோவாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இமேஜ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆலில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவை இப்போ செட் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதாயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, பட் வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும். வேணால் வந்து ப்ளே பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். நான் இப்போ சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வந்து காப்பிரைட்ஸ் வரும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி காணிச்சேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு சாங் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். லைனை நான் வந்து செலக்ட் கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் போய் நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு லைன்ஸ் இருக்குது. அதில் வந்து சென்டருக்கு நீங்கள் சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடியது வந்து ஃபாண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோப் ஸ்டைல் ஃபாண்ட் தான். இது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு இதில் ஆல் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்புட் பண்ணதெல்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து டோப் ஸ்டைல் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இதுதான் இப்போ செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைஸ் கேட்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் 2 லைனில் இது வர்றது மாதிரி நம்ம வந்து அந்த இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 40ல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கலர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய கலர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டிக் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிக்கையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே உங்களுக்கு என்ன பிளேஸில் செட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் செட் பண்ணிக்கலாம். வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எவ்வளோத்துக்கு இருக்கோ அவ்வளோத்துக்கு நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 30 செகண்ட்க்கு இப்போ நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 30 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எதில் வந்து கட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இதில் கட் ஆகுது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட்டுக்கு அந்த சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சென்டரில் அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 லைனுக்கு தான் நான் வந்து இப்போ செட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் நம்ம வந்து இப்போ செட் பண்ணிட்டோம். அதே போல் செகண்ட் வந்து நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். செகண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் கிளிக் டச் பண்ணிங்கன்னா போதும் சென்டரில். அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு நீங்கள் வந்து எத்தனை லிரிக்ஸ் ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சைஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு 2 லைன்ஸில் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பெருசாக்கி வைக்கணும் அப்படின்லாம் வச்சுக்கலாம். இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிளேஸில் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வந்து பெருசாக வேணுமோ அதை வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பெருசாக ஜூம் பண்ணி நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் இதையும் நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேர்ட் எது செட் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுலேயும் நம்ம வந்து 3 லைன்ஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு அதை நம்ம 2 லைன்ஸ்க்கு ஆக்கிக்கலாம். ஆக்கிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை கிளிக் பண்ணி தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போ மேலே போனோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம 3 லைன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க உங்கள் லோகோ எல்லாமே நம்ம கரெக்டாக செகண்ட் வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன செட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜில் செட் பண்ணால் அந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். காப்பி எஃபெக்ட் அது இருக்குது, அதை கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸில் உள்ள அந்த ஃபஸ்ட்டில் போய் எஃபெக்டில் போய் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செய்யணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு 4-5 எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் இன் அவுட் அந்த ஆப்ஷனை தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ வந்து ஆட் எஃபெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் இன் அவுட் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னில் வந்து 0.00 கொடுக்கணும். ஓகேவா? இதை வந்து 00 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டில் வந்து 0.24s கொடுக்கணும். இப்போ இதில் வந்து 0.50 இருக்குது. இப்போ நம்ம வந்து 24-25க்கு நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 24 ஓகேவா 4 தான் கரெக்டாக செட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் இதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே போய்க்கலாம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் ஸ்பேசிங் அதில் வந்து 9 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து நான் சொன்ன நம்பரை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா வந்து லிரிக்ஸில் உள்ள அந்த லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோத்துக்கு செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூடுதலாக அட்ஜஸ்ட் பண்ணாலே எனக்கு வந்து லெட்டர்ஸில் உள்ள லெட்டர் வந்து கீழே வருது, எல்லாம் கீழே வருது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஓகே, இப்போ நம்ம 3 கொடுத்துட்டு இதில் வந்து 0.2 கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு பெருசாக வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து டெக்ஸ்ட்டில் உள்ள அந்த ஸ்பேஸை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இது அந்த ஆப்ஷன் தான். இதில் வந்து வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 3 டாட் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து காப்பி எஃபெக்ட், அதை கிளிக் பண்ணிக்கலாம். காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடியதில் இப்போ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது தான். பார்த்திங்க அப்படின்னா வந்து நேம் பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய் நம்ம வந்து 3 டாட் இருக்குது, அதில் போய் நான் வந்து பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணதை அந்த ஸ்ப்ரிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது ஸ்க்ரீனில் எப்படி வந்து கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியட்டு அப்படின்னு தான் நம்ம க்ரீன் கலர் இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த க்ரீன் கலரும் எனக்கு வேண்டாம், ஸ்க்ரீன் கலரில் தெரியணும் அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எனபிள் ஆயிரும். பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை கொடுத்துட்டு நம்ம வந்து க்ரீன் கலர்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight, we will fly above. Take down and emotions feel like I never did before. Life shows him spoken reels of the movie I ignore.